ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நானே வீட்டில் கேக் ரெடி பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன். வீட்லேருந்து கேக் செஞ்சு பழகிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன கேக் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான். அந்த டீ கடையிலலாம் விற்கும்ல, அந்த கேக் தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்பாக சொல்லும்போது உங்களுக்கும் கிளியராக புரியும், எனக்கும் கிளியராக இருக்கும். நானும் இப்போ தான் கற்றுக்க போகிறேன். அதை நான் கற்றுக்கிறத உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 எக் எடுத்திருக்கேன். அந்த 3 எக்கையும் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக அப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கேக் நல்லா சூப்பராக கிடைக்கும். வெள்ளைக்கருவில் மஞ்சக்கரு மிக்ஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரித்து வச்ச அந்த வெள்ளைக்கருவை இப்போ பீட் பண்ண போகிறோம். பொறுமையாக பீட் பண்ணி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப எடுத்தோடனே ஹையாக போக தேவையில்லை. நல்லா பீட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா செம்ம க்ரீமியாக கிடைக்கணும். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். வெள்ளைக்கருவை எப்படி நம்ம பீட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி மஞ்சக்கருவையும் பீட் பண்ணிக்கலாம். பொறுமையாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மஞ்சக்கருவையும் நல்லா லைட் எல்லோ கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுமே பீட் பண்ணியாச்சு. இப்போ 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டரை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 டம்ளர் பட்டரை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம மஞ்சக்கரு கூட சேர்த்துக்கலாம். பீட் பண்ணி வச்ச மஞ்சக்கரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 6வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 7வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, வெண்ணிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன், ஸ்பூன்னா 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மூடி இருந்தால் அதில் ஒரு 2 மூடி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு அதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது, பொறுமையாக நம்ம பண்ணணும். கேக் நல்லா வேணும்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ 8வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மைதா மாவு 3/4 கப் மைதா மாவு. நான் எல்லாமே ஒரே கப் அளவு தான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சர்க்கரையும் இந்த கப்பில் தான் எடுத்தேன், மைதா மாவும் இந்த கப்பில் தான். 3/4 கப் மைதாவை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு சாஃப்டான ஒரு கேக் கிடைக்கும். அப்புறம் 10வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, உப்பு, சால்ட் எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. 11th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பீட் பண்ணி வச்சல வெள்ளைக்கருவை அதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கேக் ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிருக்கணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 எக்கு தான் எடுத்தேன். ஏன்னா 3 எக்கு எடுத்ததால் எனக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக தான் வந்தது. நான் அதனால் என்ன பண்ணேன், பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னா நீங்கள் 4 எக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் பட்டரை ஹீட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ப்ரெஷ் வச்சு. இப்போ நான் பட்டர் பேப்பரும் உள்ளே வச்சுட்டு அந்த 8 இன்ச் கேக் டின்னுக்கான பட்டர் பேப்பரை ரெடி பண்ணி அதை உள்ளே வச்சு அதுலேயும் ஃபுல்லாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். மாவு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தட்டிட்டு இப்படி வைங்க.
இப்படி கொஞ்சம் தட்டிட்டு வைங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கேக் மாவுன்னு அழகாக தயார் பண்ணிவிட்டு அதை தான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிக்கு நம்ம 3 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தாச்சு, அது 3 மினிட்ஸ்க்கு ஹீட் ஆகட்டும். அது இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ உள்ளே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேக் உள்ளே இருக்க மாதிரி தானே தெரியுது, ஆனால் இல்லை, வெளியே இருக்க கேக்கோடைய ஷேடோ தான் உள்ளே தெரியுது. நானும் என்னடா கேக் உள்ளே எப்படா போச்சுன்னு ஏமாந்துட்டேன். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். பொறுமையாக ஓப்பன் பண்ணி வைங்க. வச்சதுக்கப்புறம் கன்வெக்ஷன் மோடில் 160 டிகிரி கொடுத்துட்டு 30 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் கேக் உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா அதை உள்ளே குத்தி பாருங்கள். ஸோ கேக் சூப்பராக வெந்திருக்கு, ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ நம்ம கேக்கை ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக சுற்றி அதை கீறி விட்டுக்கலாம். இப்போ கேக்கை கவுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், என்னடா இது க்ரீமியாக வந்துருந்தது கேக்கு, இந்த பட்டர் பேப்பரை பார்க்கல நான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன்னு. ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்துருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு டீ கடையில் செய்கிற கேக் எப்படி செய்யணுன்ற பக்குவம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், கேக் அழகாக தயாராகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே வீட்டில் ஓனா நம்ம பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் செம்ம சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. சும்மா சொல்லலை, உண்மையாகவே கேக் சூப்பராக இருந்தது. அந்த மேலே ப்ரௌனாக இருந்ததுல அதுதான் வந்து தீஞ்சிருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அதுதான் இருக்குதுலே இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்ச கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே உங்களை பார்க்குறப்ப